இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியலில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா, இந்த எஸ்எஸ்கே போட்டு வச்சு இந்த ஒரு சதுரங்க ஆட்டத்தில் நம்ம இலக்கியா வந்துட்டு சிக்க போகிறாங்கன்னு ரொம்பவே கனவு கண்டுட்டு இருந்தான் இந்த எஸ்எஸ்கே. ஆனால் நம்ம இலக்கியா வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேக்கு சரியான பதிலடியாக வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த நாகு இருக்கிற இடத்த வந்துட்டு ஃபோன் காலில் ட்ரேஸ் பண்ணி இலக்கியா வந்துட்டு கையங்காலமாக சிக்குவா. அதுக்கப்புறம் இலக்கியாவை கொடுமை பண்ணுறதுல இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வழியிலே சிக்க மாட்டாங்கன்னு ரொம்பவே வந்துட்டு ஒரு தைரியத்தில் இந்த எஸ்எஸ்கே சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரேவதியம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே போட்டு வச்சுட்டு இருக்கிற எல்லா பிளானையும் சொல்லி ஒரு வகையை வந்துட்டு நம்ம நாகும் வந்துட்டு தப்பிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணிட்டாங்க. அதே சமயம் இப்போ வரப்போகிற ஏரிங்கில் கண்டிப்பாக இந்த நாகு வந்துட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற உண்மையை நம்ம இலக்கிய கிட்ட சொல்லி நம்ம கார்த்திகை வந்துட்டு காப்பாற்றி கண்டிப்பாக வந்துட்டு வரப்போகிற ஏரிங்கில் நம்ம கௌதம்க்கு வந்துட்டு சாட்சி சொல்லி கௌதம் குற்றவாளியில் நிரபராதி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுன்றவங்க மட்டும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நடக்க உண்மை என்னவோ அதுதாங்க. ஏன்னா அந்த நாகு இருந்துக்கிட்டு ஒரு வழியை நம்ம இலக்கியாவுக்கு அப்ரூவல் ஆனதை வந்துட்டு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு இந்த எஸ்எஸ்கே நாகுவை கட்டி போட்டு வச்சுட்டாங்க. இந்த இடத்த வந்துட்டு யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸில் வந்துட்டு பூட்டி வச்சுட்டாங்க. அதே சமயம் 2 அடியாட்களை விட்டு கண்டிப்பாக இலக்கியா வந்துட்டு இந்த நாகுவை தேடி வருவாள். அவள் வந்ததும் அவளை வந்துட்டு கட்டி போட்டு வைங்க. அவளை பண்ணுற கொடுமையில் கண்டிப்பாக இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம வழியிலே வரக்கூடாதுன்னு உறுதியாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த எஸ்எஸ்கே பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு வேலையும் நம்ம இலக்கிய வந்துட்டு கையுங்களமாக வரப்போகிற ஏரிங்கில் சொல்ல போகிறாங்க. ஏன்னா குறைஞ்சபட்சமாக நம்ம கௌதமுக்கு வந்துட்டு ஒரு வாரம் தாங்க அவகாசமே கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு கௌதம் குற்றவாளியே நிரபராதியா அப்படின்ற உண்மை வந்துட்டு நீ இலக்கியா தெரியப்படுத்தணும். இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு கௌதம் குற்றவாளி தான், அவனுக்கு ஜெயில் தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஜட்ஜி அம்மாவும் அவ்வளோ உறுதியாக சொல்லிட்டாங்க. நம்ம இலக்கியாவுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அடைச்சா எதுக்கு வந்துட்டு செய்யாத தப்பை செஞ்சிட்டோம் அப்படின்னு கௌதம் மேலே இவ்வளோ பேர் பழிய போட்டுட்டாங்க. கொஞ்சம் கூட வந்துட்டு மனசாச்சே இல்லை அப்படின்னு ஒரு வகையில் நம்ம இலக்கியா மனசொடைஞ்சு போகாமல் அடுத்தபடியாக இதுக்கு சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே நான் கண்டுபிடிச்சி கோர்ட்டில் நிப்பாட்டோன்னு ஒரு சபதம் எடுத்துகிட்டு தாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த நாகு வந்துட்டு அப்ரூவல் ஆனது இவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கல அப்படின்றது பட்சத்தில் இப்போ பார்த்தீங்களா நம்ம வரப்போகிற ஏரிங்கில் இந்த நாகு வந்துட்டு நம்ம இலக்கியாவுக்கு சப்போர்ட்டாக மாறினது மட்டும் இல்லாமல் கார்த்திக் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க. அதே சமயம் கார்த்திக் வந்துட்டு உண்மையிலே சொல்ல போகிறாங்க, என்னை வந்து கடத்தினது எங்கள் அண்ணன் கிடையாது கௌதம், இந்த எஸ்எஸ்கே தான் திட்டம் போட்டு அடியாட்களை விட்டு என்னை கடத்திட்டு எங்கள் அண்ணன் மேலே வீண் பள்ளி போட்டுட்டாங்க, எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, அண்ணன் வந்துட்டு பாவம் அப்படின்ற உண்மை வந்துட்டு கண்டிப்பாக வரப்போகிற ஏரிங்கில் எல்லாருக்கும் தெரிய வருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை காலில் தட்டிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு. நம்ம எஸ்எஸ்கே கையுங்காலமாக ஜெயிலுக்குள்ளே சிக்கணும். இந்த தக்ஷாசினி எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை எல்லாமே தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக டைவர்ஸ் நோட்டீஸ் அப்ளை பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.